हाय फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल एनबी कुक्स इनकी நம்ம பார்க்க போற புதுவிதமான ஒரு ரெசிபி ஒயிட் சாஸ் பாஸ்தா ரொம்ப சூப்பரா இருக்கும் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும் சாப்பிடுறதுக்கு செம ருசியா இருக்கும் வீட்ல இருக்கிற குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா எப்பாச்சும் ஸ்நாக்ஸ் வேணும் கேட்டச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும் அதே மாதிரி சாப்பிடுறதுக்கு செம டேஸ்டியா இருக்கும் ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெசிபி எப்படி செய்யறது வாங்க பார்த்துடலாம் சூப்பரா இருக்கும் நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்ல குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் சூடாயிடுச்சுன்னா நம்ம வந்து தேவையான அளவுக்கு பாஸ்தா எடுத்துடலாம் உங்கள்கிட்ட எந்த மாதிரி பாஸ்தா இருக்குது அதை எடுத்துக்கோங்க எந்த மாதிரி ஷேப் இருக்குது அந்த மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த கடிச்சதோ அது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா குக் பண்ணணும் இந்த பாஸ்தா வந்து எப்போவுமே ஜாஸ்தி குக் பண்ணணும் இல்லைன்னா வந்து பச்சை இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு பெரியவங்க யார் சாப்பிட்டாலும் போய் வயிறு வலிக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க நான் வந்து குக் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டேன் அதை ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா தண்ணி வடிகட்டிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு அது ஒரு சைடில் வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு வேறு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நல்லா பட்டர் போட்டுட்டு கொஞ்சம் மெல்ட் ஆன உடனே அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு பட்டர் எரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் போட்டுடணும் அதுக்கப்புறம் பட்டர் மெல்ட் ஆகி ஆயில் சூடாயிடுச்சுன்னா நான் வந்து சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கார்லிக் போட்டுடலாம் நான் வந்து ஒரு 4-5 க்ளோவ்ஸ் பெரிய க்ளோவ்ஸ் இருந்துச்சு கார்லிக் அதை எடுத்துருக்கு உங்களுக்கு வந்து தேவை அளவுக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஒரு ஜாஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் ரொம்ப ஜாஸ்தி ஃப்ரை பண்ணி தீஞ்சு போகக்கூடாது கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா நான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை போட்டுட்டேன் நான் வந்து கேரட்டும் வெங்காயம் கேப்சிகம் மட்டும் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு வேணும்னா ஏதோ போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் இதை தான் சாப்பிடுவாங்க அதனால நான் இதை மட்டும் போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் பிடிக்குது நீங்கள் அந்த மாதிரி சேர்த்து போட்டுக்கோங்க இது கூட ஜாஸ்தி ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையில்லை க்ரன்ச்சினஸ் நல்லா இருந்துச்சுன்னா அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கூட சூப்பராக இருக்கும் ரொம்ப வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது இந்த ரெசிபிக்கு அதனால் லைட்டாக சொட்டே பண்ணிவிட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்து இறக்கி வச்சிடலாம் அதே ஒரு பாத்திரத்தில் இறக்கி வச்சுட்டு மறுபடியும் நான் வந்து அதே பாத்திரத்தில் கொஞ்சம் ஜாஸ்தி பட்டர் போட்டிருக்கேன் ஒரு 2 ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு கொஞ்சம் மெல்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து நான் மைதா மாவு போட்டுட்டேன் மைதா மாவு பார்த்திங்கன்னா நல்லா அதில் கொஞ்ச நேரம் வதக்கி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா போடும் அதனால் இது ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து மைதா மாவு நல்லா பட்டரில் கொஞ்ச நேரம் வதக்கி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஏற்கனவே 1/2 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுட்டேன் அந்த சைடில் இருக்குது அது போட்டுட்டு வந்து சாஸ் போடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வதக்கினீங்கன்னா போதும் பாருங்கள் நல்லா வதக்கிடுச்சு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்க்க போகிறோம் உடனே வந்து ஒட்டுக்க நிறைய பால் சேர்க்காதீங்க அப்போது உங்களுக்கு வந்து நல்லா கெட்டியாயிடும் லம்ஸ் பிடிச்சிடும் அதனால் கொஞ்சம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு லம்ஸ் வராது அப்போ பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து திக் கூட ஆயிடுச்சு பாதி திக்காயிடுச்சு நான் 1/2 லிட்டர் பால் போட்டுட்டேன் இப்போ பாஸ்தா போட்டுடலாம் பாஸ்தா போட்டுட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ணணும் நான் வந்து திக்காக கொஞ்சம் பண்ணுவேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் லூஸாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பாஸ்தா சேர்த்திக்கோங்க எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் பிடிக்காது இது வந்து சில பேர் வந்து கொஞ்சம் ஜூஸியாக சாப்பிடுவாங்க சில பேர் வந்து கொஞ்சம் ட்ரையாக சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் ட்ரையாக தான் சாப்பிடுவாங்க இப்போ பாஸ்தா போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டேன் இப்போது நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் 1/2 டீஸ்பூன் பீஸா ஹப்ஸ் போட்டுட்டேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன இருக்குது ஆரிகானோ பீஸா ஹப்ஸ் அது போட்டுக்கோங்க இது கூட இல்லைன்னா கூட நீங்கள் வந்து கொஞ்சம் ஓமமும் கொஞ்சம் முழு மல்லி க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா போதும் அந்த மாதிரி ஃப்ளேவர் வந்துடும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஃப்ளேவர் வரும் நீங்கள் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுட்டு இது போட்டுக்கோங்க அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக வரும் என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க ஒயிட் சாஸ் பாஸ்தா பார்க்கணும் அதனால் நான் இதை
செஞ்சு அவங்களுக்காக காட்டுறேன். உங்களுக்கு ஏதோ வேறு ரெசிபி பார்க்கணும், நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ஏதோ பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணி சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன். அவங்க பார்க்குறாங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் கேட்டீங்க, அதனால் உங்களுக்காக இது நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ரெடி ஆகிடுச்சி, டிஷ் ரெடி ஆகிடுச்சி. இப்போ பிளேட்டிங் போட்டுடலாம். பிளேட்டில் அப்படியே அடுக்கி வச்சுட்டு உங்களுக்கு மேலே சீஸ் துருவி நல்லா போட்டு டெக்கரேஷன் பண்ணி உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் ரெசிபி எப்படி இருக்குது. நான் கொஞ்சம் மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்படியே ஜாஸ்தி போடல, ஏன்னா எங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஸ்ப்ரிங் ஆனியன் பிடிக்காது. அதனால் கொஞ்சம் மேலே மட்டும் போட்டுட்டு நல்லா எங்கள் வீட்டில் சீஸ் நல்லா இதில் சாப்பிடுவாங்க. அதனால் நிறையா சீஸ் பாஸ்தா சூடு இருக்கிறவர் நிறையா சீஸ் போட்டுடணும், அப்போ தான் மெல்ட் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு ஜில் ஆகிடுச்சின்னா பாஸ்தா மெல்ட் ஆகாது. இல்லைன்னா நீங்கள் இதில் போட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் மைக்ரோவேவ் பண்ணிக்கணுன்னா அப்படியே மெல்ட் ஆகிடும். சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு லுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லிக்கோங்க. பாருங்கள், அழகாக இருக்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டி ஆலில் அமுத்திக்கோங்க. ஆலில் அமுத்தினீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்களுக்கு சேர்ந்துடும். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க.